ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் செய்ய போகிறது வந்து சிம்பிளாக சூப்பரான ஒரு சட்னி தான். எங்கள் வீட்டில் வந்து சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவுட்டோரில் இருந்த சிலிண்டரை யூஸ் பண்ணிவிட்டு வெளியவே சமைக்கிறேன். இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு புதினா சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். அது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட வந்து உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டுமே 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், நல்லா இருக்காது. 1/4 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறமா சீரகம். நான் எல்லா சட்னிக்குமே சீரகம் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். சீரகம் சாப்பிட்டா நல்லது. அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இப்போ இது கூடவே வந்து நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் இது 3மே தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 7-8 பூண்டு, ஒரு 4-5 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிடணும். தேங்காய், பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுக்கப்புறமா இது கூட வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஃபுல்லாகவே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகணும். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது எல்லாமே நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கொஞ்சமாக ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு போடுறேன். 1 2 அப்புறமா 3 அவ்வளோதான். இப்போ இது வந்து இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இந்த கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடணும். அவ்வளோதான். இப்போது லாஸ்ட்டாக வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துட்டேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போதும், இந்த அளவுக்கு ஆனால் போதும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். நிறைய இருந்தால் நல்லா இருக்காது. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். போதும். இப்போ அடுத்து வந்து நல்லா எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான சிம்பிளான ரெசிபி தான். தாளிப்பு ஊற்றிடலாம். சூப்பராக புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி உண்மையிலே தோசைக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இட்லி செஞ்சிடலாம் வாங்க. இப்போ இட்லி செய்யறதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா
இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி மாவு ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தட்டில் 5 இட்லி வரும் ஊற்றியாச்சு. இப்போ அடுத்த தட்டு ரெடி பண்ணிடலாம். அதுவும் அது மேலே வச்சுட்டு இட்லி மாவை ஊற்றி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஊற்றியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்புறமா சுட சுட சூப்பரான இட்லி ரெடி. பாருங்கள், இட்லி சூப்பராக வெந்திருக்கு. தொட்டு பார்த்தாலே தெரியும் இட்லி வெந்திருக்கா இல்லையான்னு. இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை மாற்றிக்கலாம். இப்போ ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டாச்சு. இட்லி சூப்பராக வந்திருக்கு எல்லா இட்லியுமே. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இட்லி, புதினா சட்னி, கடலக்கொட்டை சட்னி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இட்லி சூப்பராக நல்லா வெந்திருக்கு. மிக்கி மவுஸ் சிரிக்கிறாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா? சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.